மிதுன ராசி அன்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். பொதுவாக இந்த சனியின் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யப்போவதில்லை. நீதி நேர்மைக்கு காரகன் என்றெல்லாம் சொல்வார்கள், அதெல்லாம் முழு பொய்யாகும். அவனுடைய காரகத்துவங்களை பார்த்தாலே தெரிந்துவிடும். அத்தனையுமே பார்த்திங்கன்னா, அவன் சனி என்னாவே திருடன், சனி என்னா வஞ்சகன், சோம்பேறி, அழுக்கானவன், பொய் பேசுபவன், தீய இழி செயல்கள் செய்பவன், இவையெல்லாம் தான் சனியினுடைய காரகத்துவங்கள். அவன் கொடுப்பதற்கு என்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆயிலுக்காரகன் என்று சொல்வார்கள், அது உண்மைதான். ஆனால் அந்த ஆயிலை கொடுத்தாலும் அந்த ஆயிலை அவன் கொடுக்குற ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு பாவகர்மங்கள் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில், இப்போ இருக்கிற உலகத்தில். அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். மக்களே இதை ஆய்ஞ்சு அறிஞ்சு பாருங்கள். வருகின்ற மார்ச் 29 அன்று நடைபெறவிருக்கும் சனி பயிற்சியில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனியன் இடம்பெயர்கிறான். உங்கள் ராசியிலிருந்து 8, 9 உடையவனான சனியன் 10க்கு வருகிறான். இந்த சனியின் தாக்கம் காரணமாக நீங்கள் உங்கள் குறிக்கோளை நோக்கி செயல்படுவீர்கள். ஒரு பொறுப்புள்ளவராக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு திரிகோணஸ்தானம், அதாவது 9க்கு அதிபதியான சனியன் 10ஆம் இடமான கேந்திரத்துக்கு வருவது ஒரு நல்ல விஷயம்தான், நன்மைதான் அதிகம். பாவக்கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பதும் சுபக்கிரகங்கள் திரிகோணத்தில் இருப்பதும் ஒரு நன்மையான விஷயம் என்ற அடிப்படையில் பார்த்தால், பாவியான சனியன் 10ஆம் இடமான கேந்திரத்துக்கு வருவது மிதுன ராசிக்கு ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம். உங்களுடைய தொழிலில் பணிச்சுமை அதிகமானாலும் அதை நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். சிறிது தாமதமாகலாம், ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். திருமணம் கைகூடும், திருமண தடை நீங்கும். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. தாயாரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தம்பதியர்கள் சுமூக உறவு இருக்கும், ஆனால் அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் வரும். அனுசரித்து செல்லுங்கள், பின் அது மறைந்துவிடும். போதிய பணவரவு இருந்தாலும் செலவு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுக்கு உங்கள் எண்ணம் செல்லலாம். அத்தியாவசிய தேவைகள் தவிர ஆடம்பரத்துக்கு கடன்களை வாங்கிவிடாதீர்கள். மாணவியர் கடின உழைப்பினை தருவார்கள், உறுதியாக வெற்றி பெறுவார்கள். கூர்மையான அறிவும் படைப்பாற்றலும் அவர்களுக்கு மேம்படும். வெளிநாட்டில் படிக்க விரும்புவதற்கு வாய்ப்புகள் அமையும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்பது பொதுவாக அது ஒரு பொது பலனாகும். அதாவது உலகத்தில் 800-900 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு ராசியில் 75 கோடி மக்கள் இருப்பார்கள். அந்த 75 கோடி மக்களுக்கும் சனிப்பெயர்ச்சி ஒரே மாதிரியான தாக்கத்தை கொடுக்குமா என்றால் அது இருக்காது. அது பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்தி அந்தரங்களின் அடிப்படையில் மட்டுமே மாற்றங்களை தரும். இது ஒரு 10லிருந்து 15% மட்டுமே இந்த சனி பயிற்சிகள், கோச்சார பயிற்சிகள் பலன்களை தரும். அந்த பலன்களும் அடுத்த பயிற்சியின் போது ரிவர்ஸ் ஆகிவிடும். அதாவது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு 100 ரூபாயை கொடுத்தால் அடுத்த சனி பயிற்சியின் போது அந்த 100 ரூபாயை திருப்பி எடுத்துக்கும். அவ்வளோதான் இந்த சனி பயிற்சியினுடைய வலிமை. அதனால் அன்பு நண்பர்கள் அனைவரும்